எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 33வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை அடிப்படையாய் வைத்து நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான், சேர்ந்து வாசியுங்கள், உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி என்ன செய், கொஞ்சம் பேசுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. அருமையான தேவ மனுஷன் முகவரையாய் சாட்சியை சொல்லும் போது அவருடைய 12வது வயதிலே தாயார் அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் கடந்து சென்ற கடினமான பாதைகள், அவைகளின் நடுவிலே அவர்கள் அநேகரை கூப்பிட்டு உதவியற்ற நிலைமையிலே அவர்கள் பட்ட கஷ்டங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தும் போது அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம் என்று 2-3 முறை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதுதான் இந்த வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய ஆவியிலே நான் அதை நிச்சயிக்க முடிந்தது. இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற நம்மை பார்த்து, அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு தைரியம் ஊட்டுகிற நம்பிக்கைக்குரிய வார்த்தை தான் நாம் வாசிக்கிற எரேமியா 33:3 எழுதப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன், உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான என்ன காரியங்கள், பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத் நேச்சாரினுடைய அந்த ஆளுகைக்குள்ள பயமுறுத்துதலிற்குள்ளாக அவர்கள் அடிமைத்தனத்திலே காணப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களினுடைய அந்த வேதனை அதிகமாய் காணப்படுகிறது. விடுவிக்கப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைமை ஜனத்திற்கு தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியா எங்கு இருக்கிறார் என்றால் 33:1 வாசிக்கும் போது இன்னும் காபச்சாலையினுடைய முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், ஒரு அடைபட்ட சூழ்நிலையிலே விடுதலையை பெற்றுக் கொள்ளுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, ஜனத்தின் நம்பிக்கையற்ற நிலைமையிலே, எதிர்காலங்கள் எப்படி ஆயிருக்குமோ என்கிற கேள்விக்குறியான காலகட்டத்திலே கர்த்தர் தீர்க்கனின் மூலமாய் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வேதனையின் மத்தியிலே, உன்னுடைய நம்பிக்கையற்ற இருள் நிறைந்த சூழ்நிலையிலே நீ செய்ய வேண்டிய காரியம் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் போதும். உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை எப்படி முடியுமோ,
இனி எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமோ, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமோ என்கிற கேள்வியோடு நீ வாழ வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. அது என்னவா? என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் நான் என்ன செய்வேன்? உனக்கு உத்தரவு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. நீ என்னை நோக்கி ஏன் கூப்பிட வேண்டும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஏனென்றால் நான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. நீ என்ன செய்தா போதும்? என்னை நோக்கி கூப்பிட்டால் போதும். கத்தோலிக்க தமிழ் வேதாகமத்திலே எரேமியா 33:3 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு என்கிற வார்த்தை கத்தோலிக்க தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தை. என்னிடத்தில் என்ன செய்? மன்றாடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன். 72வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 72வது சங்கீதம் 12வது வசனம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன செய்கிற தேவன்? விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனை, எளிமையான நிலைமையில் இருந்து ஒருவன் கூப்பிடுவான் என்றால் அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்து ஒருவரிடத்தில் போய் ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கள் என்றால் அவ்வளவு எளிதாக கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவனுக்கு கொடுத்தால் திரும்ப என்ன செய்யாது? வராது. உதவியற்ற சிறுமையானவன், ஐயோ எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று அவரை மன்றாடுகிறவர்களை அவர் என்ன செய்கிற தேவனாம்? விடுவிக்கிற தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுடைய கூப்பிடுதலுக்கு மாத்திரம் அல்ல, 147வது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்திலே அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் என்ன செய்கிறாராம்? ஆகாரம் கொடுக்கிறார். காக்கை குஞ்சு கூப்பிடும் போது அதை கூட போஷிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யோபுவினுடைய புத்தகம் 38வது அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தில் யோபு சொல்லுவார், காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சபதரித்து கொடுக்கிறவர் யார் என்று யோபு கேட்கிறார். ஒரு காக்கைக்கு, ஒரு பறவைக்கு தேவன் இவ்வளவு கரிசனையை காட்டக்கூடுமானால், அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. கோரி டான் போம் என்கிற ஒரு பெண்மணி டச்சு தேசத்தை சார்ந்த ஒரு பிரபல்யமான எழுத்தாளராக இருந்தார். அவர் இவ்விதமாய் ஒரு முறை சொன்னார், do you know what's the private phone number of God? God's private phone number. கர்த்தருடைய தனிப்பட்ட தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார், அதுதான் எரேமியா 33:3. அல்லேலூயா, ஹல்லேலூயா.
பெரிய மனிதர்கள் தங்களுக்கு பிஏ வைத்திருப்பாங்க, சொந்தமா என்ன வச்சிருப்பாங்க, போன் வச்சிருப்பாங்க. நான் நம்பர் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அது பிரைவேட் நம்பர், அது பர்சனல் நம்பர். ரொம்ப பெரிய ஆட்களை சொல்லுகிறேன், நம்மை போன்றவர்கள் அல்ல. ஏதோ ரொம்ப மிக மிக முக்கியமானவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நம்பர் இருக்கும். அவங்க தான் அந்த நம்பர்ல அவங்களை என்ன செய்ய முடியும், மீதி எல்லா காரியங்களையும் பிஏட்ட பேசணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா சர்வத்தையும் சிருஷ்டித்த அந்த தெய்வத்தினுடைய தொலைபேசி எண்ண, அவருடைய பிரைவேட் நம்பரை நம்ம கையில கொடுத்துட்டு சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்னை நோக்கி கூப்பிட்டுக் கொள்ளலாம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பதிலை பெற்றுக்கொண்ட சில சம்பவங்களை வேதத்தில் இருந்து காட்ட விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிரசங்கியார் இப்படிதான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தார். 9 மணி தாண்டிச்சு, 10 மணி தாண்டிச்சு. ஒண்ணு ஒண்ணா என்ன செய்ய ஆரம்பிச்சு, எழும்பி போக ஆரம்பித்தார்கள். ஒரே ஒரு மனுஷர் மட்டும் எழும்பல. பிரசங்கியார் பயங்கர பிரசங்கியார் பாருங்க. ஒரு ஆள் இருக்கானேன்னு என்ன செய்யறாரு, தொடர்ந்து பிரசங்கம் பண்ணார். கடைசியில் எப்படியோ முடிச்சிட்டார். முடித்து விட்டு கேட்டாராம், ஐயா நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு பொறுமையா இவ்வளவு நேரம் இருந்தீங்கன்னு. அவர் சொன்னாரு, நான் தான் மைக் செட் என்ன செய்யறேன், ஆபரேட் பண்றேன், நான் என்ன செய்ய முடியாது, எழும்பி அதனால நான் உட்கார்ந்து இருந்தேன் யான்னார். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியா 33 திரும்ப வாசிங்க. பைபிளே கொண்டு வரல பாருங்க கொஞ்சம் பேர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. என்ன செய் சொல்லுங்க, என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா என்கிற அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்தபோது அங்கு மாராவினுடைய தண்ணீர் எப்படி இருந்ததாம், கசப்பாய் இருக்கிறது. கசப்பாய் இருந்த தண்ணீரினை அவர்கள் குடிக்க முடியாதபடியினாலே தேவ மனுஷனாகிய மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எதை குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 15:25 வாசிப்பீர்கள் என்றால் 15:25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. நம்முடைய செய்தியினுடைய ஆதார வசனத்தை மறந்து விடாதீர்கள். என்ன வார்த்தை? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இங்கு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, ஜனங்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். முந்தின அதிகாரத்திலே தான் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து கர்த்தரை புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். ஆனால் ஒரு கசப்பான அனுபவம் வந்தபோது அவர்கள் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது மோசேக்கு வேறு வழியே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் என்ன செய்தாரா, ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரிலே போட்டவுடனே அது என்னவாய் மாறிற்று, அது மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறுவதற்கு ஒரு எளிதான ஒரு சொல்யூஷன். It was a simple solution that God showed to Moses. இந்த மரத்தை விட்டு நீ தண்ணீரிலே போட்டு விடு, அந்த தண்ணீர் என்னவாகிவிடும், மதுரமாகிவிடும். வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறதோ, இஸ்ரவேல் ஜனத்திற்கு மாராவிலே
தண்ணீர் கசப்பா இருந்ததை போல வாழ்க்கையில கடந்து செல்லுகிற சில அனுபவங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில தோல்விகள், சில ஏமாற்றங்களினாலே வாழ்க்கை கசந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் உன் வாழ்க்கையினுடைய கசப்பு எதுவாய் மாறும்? சொல்லுங்க, மதுரமாய் மாறும். இந்த மாலை வேளையிலே கசப்போடு, வெறுப்போடு, ஏமாற்றத்தோடு, நிந்தையோடு வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு சமாதானமாய் சந்தோஷமாய் செல்ல முடியாதபடி கசப்பின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் உன் கசப்பு எதுவாய் மாறும்? மதுரமாய் மாறும். ஒரு அற்புதமான சாட்சி கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாய் வாசித்தேன். நைஜீரியா தேசத்திலே ஜோசப் பபோலா என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷர். இந்த ஜோசப் பபோலா ஒரு முறை அங்கு இருக்கிற ஐடோ அஜினோஸ் என்கிற ஒரு மலையிலே சென்று ஒரு 17 நாட்கள் அங்கிருந்து ஜெபிக்க கடந்து சென்றார். மலைக்கு கடந்து சென்றார். போய் மலையில போய் ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக இவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. குளிப்பதற்காக தண்ணீர் தேவைப்பட்டது. இவரால் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு என்ன இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, சோர்வோடு இருந்தார். இந்த ஜோசப் பபோலா என்கிற தேவ மனுஷன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷர். மலையிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தவர் திடீரென அருகாமையில் இருந்த அந்த பாறையை பார்த்து இவ்விதமாய் சொன்னாராம், there is a water inside the rock என்று சொன்னார். இந்த கற்பாறைக்குள்ளாக தண்ணீர் இருக்கிறது என்று அவர் சத்தமிட்டு சொன்னார். ஆண்டவரே, இந்த கற்பாறைக்குள்ள தண்ணீர் இருக்கிறது என்று இந்த தேவ மனுஷன் சொன்ன மாத்திரத்திலே அந்த கற்பாறை 2ஆய் வெடித்து அதற்குள் இருந்து தண்ணீர் புறப்பட்டு பாய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாசித்த போது அது எனக்கு மிகுந்த அதிசயமும் ஆச்சரியமுமாய் இருந்தது. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிற போது அவர்கள் எழுதியிருந்தார்கள், அவர் ஜெபிக்க ஆரம்பித்து அந்த தண்ணீர் வந்த நாளிலிருந்து 52 ஆண்டுகளாய் தண்ணீர் நிற்காமல் அந்த மலையிலிருந்து அது பாய்ந்து கொண்டே இருக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜோசப் பபோலாவுக்கு மாத்திரம் அல்ல, உனக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற தேவன் அவர். கசப்பு நிறைந்த அனுபவத்தோடு ஒருவேளை வீட்டிலே உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, இரட்சகரே, எனக்கு இரங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். நியாயாதிபதிகளினுடைய புத்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலே சிம்சோனுடைய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து
விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பராக்கிரமசாலியான மனுஷன். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்துக் கொண்டு எத்தனை பேரை கொண்டானா? எத்தனை பேரை கொண்டானா சொல்லுங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறத பார்த்தா கிதியோனுக்கு தான் ஒரு போன் அடிச்சு கேட்கணும் போல தெரியுது. கிதியோனுக்கு ஒரு போனை போட்டு கேட்கணும் போல இருக்கு. சொல்லுங்க எத்தனை பேர்? 1000 பேர். எதை வைத்து? AK-47 வச்சா? வெறும் தாடை எலும்பு. நம்ம வீட்டில் சில நேரத்தில் கிச்சன்ல வரக்கூடிய ஒரு பள்ளி பாஜாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி 4 கம்பு என்ன செய்யுது? ஒடிஞ்சு போகுது. ஆமா, சிம்சோன் இல்லையா? எஸ், சிம்சோன். சாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு எதிராய் வந்த அந்த ஜனத்தின் மீது ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் இப்பொழுது தாகத்தினாலே நான் சாக வேண்டுமா என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை என்னுடைய கைகளின் மூலமாய் நீர் கட்டளையிட்டிருக்க, விருத்த சேதனம் இல்லாத இவர்கள் மூலமாய் நான் சாக வேண்டுமா, இவருடைய கையிலே சாக வேண்டுமா என்று சிம்சோன் தேவனை நோக்கி முறையிட்ட போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தர் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், ஐயோ நான் மரிக்கத்தான் செய்ய வேண்டுமா? இந்த வியாதி நிமித்தமாய் நான் என்னுடைய ஜீவனை இழக்கத்தான் வேண்டுமா? இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டுமா என்கிற கேள்வியோடு நீ காணப்படுவாய் என்றால், ஆண்டவர் சிம்சோனுக்காக ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணு, அதிலிருந்து தண்ணீரை ஓடி வர பண்ண கூடுமானால் உனக்கு ஜீவனை கொடுக்க, உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க, உனக்கு ஒரு நன்மை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் தாகத்தினாலே சாவதற்கு முன்பு என் ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒருவேளை அந்த பள்ளத்தாக்கை திறக்காமல் இருப்பார் என்றால், பிளக்க பண்ணாமல் இருப்பார் என்றால், கொஞ்ச நேரத்திலே அவன் தண்ணீரற்றவனாய் மரித்து போயிருக்க கூடும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி நேரத்திலே அவனுடைய ஜீவன் போவதற்கு முன்பதாய் அவனுக்காய் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடுமானால், எனக்கன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி விளிம்பிலே நீ வந்து நிற்கலாம். இனி எனக்கு ஒரு விமோச்சனம் இல்லை, வாழ்க்கை இல்லை, ஜீவன் இல்லை என்கிற இறுதி கட்டத்திலே வந்திருக்கலாம். உனக்கு இறங்கி அற்புதம் செய்ய என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்திலே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆசா என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற ஒரு ராஜா யுத்தம் பண்ண வருகிறான்.
நான் வேகமாய் சொல்லி கடந்து செல்லுகிறேன். இந்த ஆசாவின் இடத்திலே 3,00,000 ஒரு 2,80,000 உடைய ராணுவம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு விரோதமாய் வந்த அந்த எத்தியோப்பியனாகிய அந்த சேராவினுடைய ராணுவத்தினுடைய எண்ணிக்கை 10,00,000. அவனுக்கு இருந்த ரதங்களினுடைய அந்த கூட்டமானது 300 இருந்தது. ஒரு பயந்து போன சூழ்நிலைமை. எத்தியோப்பியனாகிய இந்த சேராவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு போதுமான ராணுவ பலம் என்னிடத்தில் இல்லையே என்கிற ஒரு கேள்விக்குறி வந்தபோது இந்த ஆசா செய்த காரியம் 2 நாளாகமம் 14:11 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா என்ன செய்தாராம்? ஆசா செய்தது என்ன? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். ஒரு நல்ல பாடல் உண்டல்லவா, லேசான காரியம். பாடுவோமா? ரொம்ப மெதுலா இருக்கீங்களா? டி கொடுங்க பிரதர். பலனற்ற நிலைமையிலே வாழுகிறாயோ, உதவி செய்வதற்கு ஆளில்லை என்கிற நிலைமையிலே காணப்படுகிறாயோ, இந்த தேவ மனுஷர் சொன்ன சாட்சி என் இருதயத்தை உடைத்தது. இந்த தாயினுடைய பொல்லாத பிசாசினுடைய பாதிப்பிலே வாழ்ந்த போது விடுதலைக்காக ஜெபிக்க அழைத்து வந்த ஒரு ஊழியக்காரன் வேதத்தை எடுத்து அந்த தாயினுடைய முகத்திலே ஓங்கி அடித்ததை ஒரு 12 வயது சிறுவன் பார்க்கும் போது அவருடைய இருதயம் எவ்வளவு துடித்திருக்கும். ஐயோ, என்னுடைய தாய்க்கு விடுதலை கொடுப்பதற்கு யார் உண்டு? ஒருவரும் இல்லையே. ஊழியக்காரன் என்று நான் அழைத்தவன் என்னுடைய தாயை இவ்வளவு வேதனைப்படுத்தினானே. தேவ ஜனமே, கூப்பிடுகிற எளியவனை, உதவியற்ற சிறுமையானவனை, ஐயோ நான் பலனற்றவன், நான் திடனற்றவன், எனக்கு உதவ ஆள் யாரும் இல்லை என்று யார் யார் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு பக்கத்திலே ஆசாவினுடைய அந்த பலன் குறுகிறது, இன்னொரு பக்கத்திலே எத்தியோப்பியனுடைய பலன் பெருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆசா கர்த்தரை நோக்கி, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன நல்ல வார்த்தை பாருங்க. அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே, நீ சொல்ல முடியுமா? என்னுடைய தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற தேவன், அந்த தெய்வத்துக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு உண்டா? அந்த ஆண்டவருக்கு பிரியமாய் நீ வாழுகிறாயா? நீ அவருடைய பிள்ளையாய் வாழுவாய் என்றால், அவரோடு உனக்கு ஒரு தொடர்பு இருக்குமானால், நீ கூப்பிடும் போது அவர் மறுபுறவு உனக்கு அருளுவார். நீ அனாதையாய் அலைய வேண்டியதில்லை. இந்த தேவ மனுஷன் எவ்வளவு பாரத்தோடு, எவ்வளவு தியாகத்தோடு இந்த ஊழியத்தை வைராக்கியமாய் செய்வதற்குரிய இந்த ரகசியம் என்ன தெரியுமா? என்னுடைய தாய்க்கு விடுதலை கொடுக்க இயேசு ஒருவரால் மாத்திரம் முடிந்தது.
இன்று கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற அந்த ஜனத்திற்கு நான் ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் வாழ வேண்டும் என்று அந்த நாள் சம்பவத்தினுடைய ஒரு தீர்மானம் இன்று கர்த்தருக்காக ஓட வைத்திருக்கிறது. தெய்வ ஜனமே, யாரும் இல்லை, பலன் இல்லை என்று நீ நினைக்கிறாயா? நீங்க அந்த 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு பெரிய சேனை இருந்தது, ஆனால் கர்த்தர் அவர்களை முறிய அடித்ததினாலே அவன் திரும்ப என்ன செய்ய முடியல? பலம் கொள்ள முடியல. ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறானா? நீ என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் அவன் திரும்ப பலன் கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை என்ன செய்வார்? முறியடிப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யுமா? வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும். மந்திரவாதம் பண்ணிட்டான், பெல்லி சூனியம் பண்ணிட்டான், என் குடும்பத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டான். பயப்படாத, நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். சத்துரு திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். யோனாவினுடைய புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே யோனா ஜெபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். 2:1 வாசியுங்கள். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எங்க இருந்து ஜெபம் பண்றாரு சொல்லுங்க? எங்க இருந்து? மீன் வயிற்றுல இருந்து ஜெபம் பண்ணவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்ல பாஸ்டர், நாங்க இன்னும் உள்ள என்ன செய்யல, போகல. அல்லேலூயா.